ஹாய்ங்க, எல்லாருக்குமே வணக்கம். இது வந்துட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருந்த வீடியோ தான். ஆரி ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி அப்படின்னிங்கன்னா, லைனிங் வச்சு டெய்லர் வந்துட்டு லைனிங்கில் மார்க் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லைங்களா. மெயின் ஃபேப்ரிக் நம்மள்ட்ட கொடுத்துட்ருவாங்க. மெயின் ஃபேப்ரிக் நம்ம தான் மார்க் பண்ணிக்கணும். ஸோ லைனிங் வச்சு மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம எப்படி மார்க் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்றது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்குது. ஃபுல் மார்க்கிங் நான் சொல்லி தந்துடுறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போது டெய்லர் வந்துட்டு லைனிங் வந்துட்டு நம்மளுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மெயின் ஃபேப்ரிக் அப்படியே கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல் நம்ம இங்கே வந்துட்டு துணி கடையில் கட் பண்ணி கொடுப்பாங்க இல்லைங்களா, இதை வந்துட்டு நான் தையல் போட்டு வச்சுருக்கேன், பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு நம்ம சேனலில் ஆரி ப்ளவுஸ் மார்க்கிங் போட்டிருக்கேன், அதில் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க, லைனிங் வெட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் ஒர்க் பண்ணுறது அப்படின்றது, அதை கற்றுக்கலாம். இப்போது மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் அதை வந்துட்டு அயர்ன் பண்ணிவிட்டு நான் இந்த அவுட்லைன் அப்படியே ஃபுல்லாக வரைஞ்சிட்டேன். உங்களோட டெய்லர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க. மேக்ஸிமம் வந்துட்டு 1/2 இன்ச் தான் விடுவாங்க தையலுக்கு அடித்து திருப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆரி ப்ளவுஸ் வந்துட்டு அடித்து தான் திருப்புவாங்க, சரிங்களா. அடித்து திருப்பும்போது 1/2 இன்ச் தான் விடுவாங்க. எவ்வளோன்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது நம்மளோட டெய்லர் வந்துட்டு 1/2 இன்ச் விட்டு தான் நம்மளுக்கு வந்துட்டு ப்ளவுஸை கட் பண்ணி கொடுத்துருக்காங்க, லைனிங் கிளாத்தை. அதை ஃபுல்லாக நான் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன், சரிங்களா. இது வரைக்கும் உங்களுக்கே புரியும், அதனால் நான் ஃபுல்லாக வந்துட்டு நான் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை எடுத்துடலாம். அந்த மார்க்கிங் அப்படியே விழுந்துருச்சு பார்த்தீங்களா. அயர்ன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், ரொம்ப தெளிவாக விழுகும். அதாவது மார்க்கிங் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும், சரிங்களா. இப்போது அதை ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் லைனாக இருக்குது, தெரியுதுங்களா. அந்த லைனை ஃபுல்லாக ஆம் ஹோல் ரவுண்டும் சாரி, ஷோல்டர் பிடிக்கிற இடத்துல நெக் ரவுண்டு எல்லாமே அந்த லைனை ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேங்க. இப்போது இது வந்துட்டு தையல் அளவோடு சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து 1/2 இன்ச், இங்கேருந்து 1/2 இன்ச் நம்ம ஒர்க்கு இங்கே தான் பண்ணணும். அவங்க வந்துட்டு தையல் அளவில் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒர்க்கு வந்துட்டு இதிலிருந்து ஒரு 1/2 இன்ச், இதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி அதில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். உள்ள இதே மாதிரி ஒரு ரவுண்டு நம்ம போட்டுட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லாக போடுங்க. அப்புறம் இந்த டாட்ஸை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுங்க. அப்புறமா இந்த ஷோல்டர் லைன்லேருந்து 1/2 இன்ச் இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது, அங்கேயும் ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு நம்ம மார்க் பண்ணக்கூடாது. நீங்கள் பொறுமையாக ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப அந்த பக்கம் வந்தேன் அப்படின்னா என்னோடய ஃபேஸ் தெரியுது, அதனால தான் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பக்கமும் ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் விட்டுருப்பாங்க, அதையும் மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட ஒர்க்கு இதை தாண்டி வெளியில் போயிடக்கூடாது. ஏன்னா அது வந்துட்டு ஸ்டிச்சிங் ஏரியா, தையலுக்கான அளவு, சரிங்களா. இந்த பக்கம் மார்க் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணணும். நான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான் பண்ணுறேன் அப்படின்றதுனால நெக்கு ஷோல்டர் மட்டும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா. இதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் ஸ்லீவ் மார்க் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்களா. இப்போது ஸ்லீவை அதே மாதிரி நான் ட்ரேஸ் பண்ணி வச்சுட்டேன். பேக் போட்டதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்லீவ் வரும், இதே மாதிரி நான் ட்ரேஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போது இதை எடுத்துக்கலாம். மறுபடி கீழ் பகுதி இருக்கு இல்லைங்களா, இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு மேலே நம்ம ஒர்க் பண்ணணும். இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே ஒரு லைன் போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். பாதியாக ஸ்லீவ் எங்கேன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாமே 1/2 இன்ச் விட்டுட்டு ஒர்க் பண்ணணும். ப்ளஸ் சைடில் நம்மளோட டெய்லர் 1.5 இன்ச் விட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1.5 இன்ச் இது வரைக்கும் இதுக்கு இந்த பக்கம் தான் வந்துட்டு ஒர்க் இருக்கணும், இதுக்கு இந்த பக்கம் போகக்கூடாது. மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்க. ஒன்றரை இன்ச் இதுக்கு இந்த பக்கமாக தான் ஒர்க் இருக்கணும். அதே மாதிரி இதிலிருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கணும், சரிங்களா. இப்போது இதுக்கு மேலே 1/2 இன்ச். பேக் சைடு வந்துட்டு எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டு போடுங்க, ரைட் சைடு போடணும். ஒன்ஸ் மேலே வச்சு பார்த்துட்டு கூட நீங்கள் பண்ணிக்கோங்க.
லெஃப்ட் சைடு போட்டு ஒர்க் பண்ணிடாதீங்க, வேஸ்ட் ஆயிரும், saree மறைச்சிக்கும். சரிங்களா? இங்கே இந்த 1/2 இன்ச்சில் தான் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே இருந்து 1.5 இன்ச்சஸ் வந்துட்டு விட்டுறணும். அதுக்குள்ளே ஒர்க் வரக்கூடாது. ஏன்னா அங்கே வந்துட்டு தையல் வரும். நம்ம தையல் பிடிக்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் இப்போ இதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்மளோட ஒர்க் இதுக்குள்ளே தான் வரணும். நீங்கள் ஸ்லீவ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த உள்வளைவு முதற்கொண்டு மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்டர் மட்டும்தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். இதே மாதிரி இந்த ஸ்லீவ்லேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு வந்துட்டு பேக் சைடு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்துட்டு ஃப்ரண்ட்டு வரும். நீங்கள் ஃப்ரண்ட் நான் எப்படி பேக் சொன்னேன் அப்படின்னோ அதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் நெக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயும் வந்துட்டு ஸ்டிச்சிங் அளவு 1/2 இன்ச் விட்ருப்பாங்க. ஸோ ஸ்டிச்சிங் அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க, உள் வளைவையும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பார்டர் மட்டும்தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். சரிங்களா?